ஸ்டாப். இன்றைக்கு உலக கேன்சர் தினம். எல்லாவற்றுக்கும் தினங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக அளவில் கேன்சர் நோயின் பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனால, இந்த நோயின் தாக்கத்தினால அதிகப்படியான மக்கள் சிகிச்சைக்கும் மரணத்துக்கும் போயின்னு இருக்கிறாங்க. இந்த கேன்சர் உயிர்கொல்லி நோய்னு சொல்லப்படுது. இந்த கேன்சர் எப்படி வருது அப்படின்னா, நம்முடைய உடம்பு செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு செல், 2 செல், 3 செல், 1000, 10,000, லட்சம், லட்சங்களாக பெருகி செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்கள் சாகிறதுக்கு பேர் தான் கேன்சர்னு பேர். இந்த செல்லு சாகிறது, நம்ம உடல்ல இருக்கிற செல்கள், டெட் செல்கள் அதிகமாகும் போதுதான் அதுக்கு பேர் தான் கேன்சர்னு சொல்றாங்க. இந்த கேன்சர் எதனால வருது அப்படின்னா, முறையான தூக்கம் இல்லை, முறையான உடற்பயிற்சி இல்லை, முறையான உணவு எடுத்துக்கொள்ளாது, கெட்ட பழக்க வழக்கங்கள், இந்த உமிழ் நீரை கெடுக்கிறது, சாப்பாட்டு முறை, சரியான தூக்கம் இல்லை, உடற்பயிற்சி சரியாம செய்யாததுனால இந்த கேன்சர் நோய் வருது. இந்த கேன்சர் நோய் வந்தா என்னப்பா, யாரோ வருது எப்படியோ போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த கேன்சர் நோய் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்களை மிகவும் குறுக செய்கிறது. ஒருவேளை ஒரு தலைவனுக்கோ இல்ல ஒரு தலைவிக்கோ, ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ வருமானால், கணவன் கேன்சர்ல இறந்து போனா அந்த குடும்பம் நிலை தடுமாறும். மனைவிக்கு கேன்சர் வருமானால் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். இன்னைக்கு நான் காலையில எழுந்தேன், எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி வாழணுமே, அதனால நான் நன்றி சொல்லின்னு வந்தேன். முதலாவது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்க அம்மாவை, நம்முடைய தாயை நான் நினைச்சு பார்த்தேன். காலையில எனக்குள்ள ஒரு பெரிய நன்றி உணர்வு வந்தது. எனக்கு நீ சோறு போடுவியா, துணி வாங்கி கொடுப்பியா, இல்ல என்னை காப்பாத்துவியா, எந்த எதிர்பார்ப்பும் என்னிடத்துல கேட்காமலே எனக்கு பிறந்த நாள்ல இருந்து எனக்கு தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி, தன்னுடைய உழைப்பினால எனக்கு கல்வி கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்குன எங்க தாயார், அதை நன்றியோடு நினைச்சு பாக்குறேன். அடுத்தது, எங்க தாயார் இறந்துட்டாங்க. என்னை காலையில எழுப்புறதுல இருந்து, இரவு படுக்க வைக்கிறதுல இருந்து, அடுத்த நாள் என்னை காலையில எழுப்புறதுல இருந்து என்னுடைய எல்லா தேவையிலும் பங்கெடுக்கிற என்னுடைய மனைவி, அவங்க 2 குழந்தைகளுக்கு தாய். எனக்கு இப்ப மறு தாயா, எனக்கு உதவியா, என்னை தாங்குகிறவளா, என்னுடைய கஷ்டங்களை போக்குகிறவளா இருக்கிறாங்க. இப்ப நான் என்னுடைய மனைவியையோ, என் மனைவி என்னையோ கேன்சர் நோயினால் இழந்துட்டா எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இதுக்கு சரி எங்கள்கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா, நீங்க உங்க எதிர்காலத்துல நோய் இல்லாம ஒரு கேன்சர் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு உறுதிமொழி எடுத்துக்கணும். நான் காலையில அதிகாலையில் எழுவேன், என் உடலை தூய்மையா உடற்பயிற்சி செய்து பாதுகாத்துக் கொள்வேன், முறையான உணவை நான் எடுத்துக்கொள்வேன். நல்ல எண்ணம், நம்முடைய எண்ணம் தூய்மையானதா இருக்கணும், மகிழ்ச்சியானதா, ஆரோக்கியமானதா வச்சுக்கணும். எப்ப பாரு குறு கவனம், கவலைப்படுறது, கோபப்படுறது, எரிச்சல் கொள்றது, இதுதான் நம்முடைய உடலை பாதிக்கக்கூடியது. அதனால நீங்க அப்படிப்பட்ட எண்ணம் கொள்ளாம, பரந்த எண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு, உடல் ஆரோக்கியமா, நீங்க வாழ்ற இடத்த ஆரோக்கியமா, டாய்லெட்டை கிளீனா வச்சுக்கின்னு, உங்க துணிகளை தூய்மையா போட்டுன்னு, எல்லாவற்றையும் உங்க உடம்பையும் உங்க வாழ்வையும் ஆரோக்கியமா வச்சுக்கினீங்கன்னா, இந்த கேன்சர் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம். உருவாக்கலாமா, உருவாக்கூடாதா? இதுக்கு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கலாமா? கை நீட்டலாமா? நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் என் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள அத்தனை முயற்சிகளும் எடுப்பேன். அதிகாலையில் எழுந்திருப்பேன். என்னுடைய நான் வாழ்விடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வேன். எனக்கு வழங்கப்படும் உணவை நல்ல முறையில மென்று ஆரோக்கியமாக சாப்பிடுவேன். கேன்சர் என்பது கொடிய நோயாக இருப்பதால் அதை எதிர்த்து போராடுவேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். இறைவனிடத்திலே அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். பூரண நோயில்லாத வாழ்வை நான் வாழ்ந்து முடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி.